ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்து கிச்சன். இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் பொட்டேட்டோ கட்லெட் எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம். 5 உருளைக்கிழங்க வேக வச்சு பொட்டேட்டோ மேஷர் வச்சு மசிச்சு எடுத்துருக்கேங்க. கட்டி இல்லாமல் மசிச்சு எடுத்துக்கோங்க. 1/2 கப் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் வந்துட்டு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணதாங்க எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சிக்கன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் பெப்பர் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 4 பூண்டு பற்களை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி வச்சுக்கோங்க. தனியாக பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது இந்த மைதா மாவில் கட்லெட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பிரெட் க்ரம்ஸில் போட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண விட்டுறலாங்க. இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கட்லெட்டை ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் கழிச்சிட்டு திருப்பி போடுங்க. போட்ட உடனே கிண்டிடாதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வரணுங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போது போதுங்க, இந்த அளவுக்கு வெந்தால் போதும், எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம சுவையான கட்லெட் ரெடிங்க. ஓகேங்க, பாய்ங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.